ஹலோ காய்ஸ், நாம் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? மைசூர் பாக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் ஸ்க்ரீனில் தெரிகிற வெறும் 4 பொருட்கள் மட்டுமே போதும். நெக்ஸ்ட் ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. அதில் ஆஃப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கடலை மாவை ஒரு பேனில் கொட்டி அடி பிடிக்காம ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வறுக்கணும். சுத்தமான தீயில அடி பிடிக்காம நல்லா வறுபடணும். நீங்கள் எந்த அளவுக்கு லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கூடவே வரும். வறுத்த மாவை கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அந்த கட்டிகள் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது, அதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். நான் மெஷரிங் கப்புக்கு இந்த பவுல் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கப் தேவைப்படுதோ அந்த கப் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சுகரில் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சு அதை கிண்டிக்கிட்டே இருங்க. அதே மெஷரிங் கப்பில் நீங்கள் 1/4 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் வச்சுருக்க சுகர் சிரப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் கிண்டிக்கிட்டே இருங்க. எடுத்து வச்சுருந்த ரிஃபைண்ட் ஆயிலை நீங்கள் கடலை மாவில் ஊற்றி ஒரு கட்டி கூட இல்லாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் கரெக்டான பதத்தில் வரும். ஸோ இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நீங்கள் கிண்டி எடுங்க. அது எடுத்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக கட்டி இல்லாமல் இருக்குன்னு. சுகர் சிரப் வந்து ஒரு கம்மி பதம் அளவில் இருக்கணும். இப்படி தான் இருக்கும் ஒரு கம்மி பதம். நம்ம கலந்து வச்சுருக்க கடலை மாவை இந்த சுகர் சிரப்பில் ஊற்றி கைவிடாமல் மிதமான சூட்டில் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கடலை மாவை சுகர் சிரப்பில் ஊற்றினதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கோ அந்த அளவுக்கு மைசூர் பாக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓரத்தில் ஒட்டி இருக்கிறதுலாம் அடிக்கடி எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. நான் மருதாணி வச்சேன். உங்களுக்கு மருதாணி வெடிக்க பிடிக்கும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு சாஃப்டான மைசூர் பாக்கு வேணும்னா இந்த அளவுக்கே போதும். உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா இறுகி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அந்த மிக்சரை இதில் ஊற்றிடுங்க. இந்த பேஸ்ட் ஊற்றினதுக்கப்புறம் அது பார்க்க இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை சமப்படுத்தினா ஸ்பூன் வச்சு கூட சமப்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அதை 4 பக்கமும் தட்டி விட்டாலும் அது சமமாகிடும். 1 ஹவருக்கு அப்புறம் இந்த பேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். 1 ஹவருக்கு அப்புறம் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அதை கவுத்தி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் நீளமாக பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டோம். அது உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க் ப்ரௌனாகவும் வெளியில் கோல்டன் கலர்லேயும் இருக்குது. இதுதான் நெய் மைசூர் பாக்கு. நம்ம நெய் சுத்தமாக சேர்க்கவே இல்லை, ரிஃபைண்ட் ஆயில் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், டாடா, லவ் யூ ஆல்.